வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? லாயலா காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு சார். கங்க்ராச்சுலேஷன். நன்றி சார். வாழ்த்துக்கள். இவங்க யாரு? எங்க அம்மா சார் இவங்க. வணக்கம் சார். ரொம்ப நன்றிமா. பையன் நான் நல்லா வளர்த்துருக்கேன், நல்லா படிக்கிறான். அதுவும் மகாத்மா காந்தி ஸ்கூல்ல கிளாஸ்ல பாஸ் பண்ணிக்கிறான். ஸ்கூல்ல அவனை வந்து பெருமிதமா நடக்குது. இப்போ லைலா காலேஜ்ல ஃபர்ஸ்ட்ல வரணும். அது நீங்க கவனமா பார்த்து. மனிதநேயம் அறக்கட்டளையில வந்து நீங்க என்ன சேர்த்துருந்தீங்க ஐஏஎஸ் அகாடமியில் சார் நேற்று. ஸோ அதுலேருந்து வந்து கோர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. எல்லா கோர்ஸுமே டீட்டெயில்ஸ் வெப்சைட்லாம் கொடுத்துருந்தாங்க சார். அதான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்திருந்தோம். நன்றி எனக்கு சொல்லாத. அந்த மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் சைதை துரைசாமி அவர்கள் பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவ மாணவர்களுக்கு படிப்பறிவு கொடுக்கிறார். அதுல நான் ஒரு வழிகாட்டியா அவர்கிட்ட எடுத்து பேசிட்டேன். நீ நன்றி சொல்ல வேண்டியது சைதை துரைசாமி அவர்களுக்கு. அவர் ஒரு உண்மையான எம்ஜிஆர். அவர் செய்த உதவியை நீங்க என்ன பண்ணணும், நல்லா படிச்சு ஆளாகி அவர்கிட்ட இருந்து நல்ல நற்பண்புகளை கத்துக்கின்னு நீங்க எதிர்கால சந்ததிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். சார் அவன் காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் டேலாம் நிறைய ஜாயின் பண்ணியிருக்கா சார். அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து நிறைய. அதுக்கே நீ வருத்தப்படுற தானே? நான் ஷூ வாங்கி தரேன். ரொம்ப நன்றி சார். அவனை நீ நல்லா புள்ளைய வளர்க்குற, அவன் நல்லா படிக்கிறான். அதுவும் இப்போ வந்து காலேஜில் வந்து சேர்ந்துருக்கிறான் லைலா காலேஜில். எப்படி அந்த மகாத்மா காந்தி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்தானோ அதே போல அந்த லைலா காலேஜ்ல முதல் மாணவனா வரணும். இந்த மனிதநேய அறக்கட்டளையில அவன் அந்த நிறுவனர் அவரே பிரமிக்கக்கூடிய அளவிற்கு இவன் முதல் மாணவனா வரும்போது அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அது வந்து அளவில்லாத சந்தோஷம். பிள்ளைய நல்லபடியா வளர்த்துக்கிற நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய வளர்த்துக்கிறீங்க. இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா ஒரு தனி மனுஷியா இருந்துக்குன்னு அவனை தன்னந்தனியா வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு படிக்க வச்சுக்கிறீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். உங்களை போல பெண்மணி இந்த நாட்டுல இருக்கிறதுனால தான் நாடு இன்னும் வந்து உயர்ந்து கொண்டே போகுது. இது வந்து நீங்க ஒரு எடுத்துக்காட்டு. உள்ள உங்களை நல்லபடியா பாதுகாப்பாரு. அது மட்டும் இல்ல, அவர் எடுக்கக்கூடிய அந்த கல்வி ஒரு மாவட்ட ஆட்சியரா வரப்போறாரு எதிர்காலத்துல. நீங்க ரொம்ப பெருமிதம் படுவீங்க. உங்களால சைதை துரைசாமி அவர்கள் அறநிறைய மனிதநேய அறக்கட்டளையினுடைய தலைவர் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை அவர் வந்து உருவாக்கி இருக்கிறார். திரும்ப சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அவர் எப்படி இன்னைக்கு வந்து இந்த மாணவ மாணவிகள் உதவி செய்யறாரோ, உன் மகன் ஒரு மாவட்ட ஆட்சியரா மாறும் போது ஒரு ஜில்லாவில் பல பேருக்கு அவன் வந்து வாழ்க்கையை கொடுக்கணும். அதுக்காக உன் பிள்ளைய நீங்க நல்லா வளர்த்துருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிமா. உன் மகன் எதிர்காலத்துல கலெக்டர் ஆவான். அப்ப நான் பார்ப்பேன், சந்தோஷப்படுவேன். மனிதநேய அறக்கட்டளை தலைவரும் சந்தோஷப்படுவார். அவரை காலமெல்லாம் நீங்க மறக்க கூடாது. ரொம்ப நன்றிமா. போயிட்டு பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.